ஒரு கேள்வி வந்து சொன்னால் மொபைல் போனில் மியூசிக்கை ரிங்டோனாக வைத்திருப்பது ஹராமா அப்படின்னு சொல்லி ரிங்டோன் நம்ம சொல்லிக்கணும். அதாவது முதலாவது விஷயம் இசை ஹராம். எனது உம்மத்திலே ஒரு சிலர் தோன்றுவார்கள் யஸ்தஹிலூன ஹிர வல் ஹரீர வல் மஆசி, விபச்சாரத்தை பட்டை இசை கருவிகளை எல்லாம் ஹலாலாக்கக்கூடிய ஒரு சமூகம் என்ன செய்யும் தோன்றும். அல்லாஹ் தஆலா அதர் சுசலாக்கள் அவர்களை அழிப்பான்னு சொல்லி ஒரு முன்னறிவு செய்யறாங்க. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. அதனால வந்து இசை வந்து ஹராம். இசை எந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. எந்த அடிப்படையிலும் இசையை நாம் பயன்படுத்தக்கூடாது, ஹராம் என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் பேர் எப்படி பேசுகிறாங்கடா, இசை என்றால் வந்து என்னது, அப்ப குருவியில ஓசை இசை தானே, மாடு பத்திர இசை தான் உதாரணம், அப்படியெல்லாம் போறாங்க. ஓசை வேற இசை வேற. இசைக்கு ஓசை இல்லை, ஓசையெல்லாம் இசை இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இசை என்பது எங்களுக்கு விளங்கும். அதாவது நான்கு ஓசைகளை மிக்ஸ் பண்ணி உருவாக்குறதா இசை. இசைக்கள் உலகத்துல ஒரு வரைவிலக்கணம் இருக்கு. அந்த வரைவிலக்கணத்தை வந்து நீட்டா போட்டெல்லாம் என்ன செய்யறாரு சொல்ல முடியாது. உலகத்துல வரைவிலக்கணத்தை எல்லாம் நீட்டாக போட்டெல்லாம் சொல்ல முடியாது. வியாபாரத்துக்கு மட்டும் யாரா சரியா வரைவிலக்கணம் சொல்லுவாங்களா, சொல்ல முடியாது. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்க, அல்ல வியாபாரம் இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரம் மட்டும் உண்டுதான். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னார், அஹல்லல்லாஹு பைஅ வ ஹரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டி ஹராமாக்கினான். வித்தியாசம் சொல்லுங்க, ரெண்டு ஒண்ணுதான். அப்படியே வச்சுக்கங்க, வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால். அதான் ஆடு மாடு மிருகம், ஆடு பன்றி மிருகம் தான், பன்றி ஆடு ஹலால் அந்த மாதிரி அல்லாஹ் பதில் சொல்றான். அதனால டிஃபரெண்ட் வந்து என்ன செய்யறது, நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இயற்கையான ஒன்று நம்ம சேவ் பண்றது, இசை என்பது நல்ல வித்தியாசம் பண்ணணும். இசை ஹராம், அது எந்த அடிப்படையிலும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல் அம்சம். இரண்டாவது ரிங்டோனா என்ன செய்யணும், குர்ஆன் வசனங்களை போடுவோம். இசை ஹராம் தானே, அதனால குர்ஆன் வசனங்களை போடுவாங்க. எடிட்டிங்க்கு குர்ஆன் வசனங்களை போடுவாங்க. இது ஹராம். அது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஓதி நன்மை பெறுவதற்கு, படிப்பினை பெறுவதற்கு, படிப்பதற்கு, விளங்குவதற்கு, ரசிப்பதற்கு விளங்கினா அது நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் செய்யறாங்க, சூரத்தை போட விட்டுட்டு பின்னால வெள்ளம் ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது, எல்லாம் அப்படியே செய்யுது. ஆரம்பத்தில் நடக்குது, தெரியாம செய்யறாங்க. அப்ப இது நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். எங்களோட சிவிகளை நம்ம கண்டிப்பா அதை இறந்தாங்க சம்பந்தம் இல்லை. அது வந்து பிற்காலத்துல உணர்த்திய பின்னால் அதை செய்யவும் இல்லையா, அப்படி செய்ய வாராது. அந்த இசைகள் ஏன்னா அந்த குர்ஆன் வசனத்தை ஓட உள்ளது, அதே போல ரிங்டோன்ல குர்ஆன் வசனத்தை போடுறது, அல்ஹம்துலில்லாஹ் கட் பண்ணிட்டு பேசுவாரு, பிஸ்மில்லாஹ் கட் பண்ணி பேசுவாரு. அதாவது சப்ஜெக்டே அதை குர்ஆன். அதனால ஒரு சும்மா அலாம் குலோக்கா என்ன செய்யக்கூடாது, எதை வைக்கக்கூடாது, இந்த இந்த குர்ஆன் வசனங்கள் அதில் வைக்கக்கூடாது. ஏன் முதலாக எடுத்து ஓமன் தூக்கிடுவாங்க. அதாவது ஒரே அடி அவனால வேகத்துக்கு என்ன அடிச்சு குர்ஆன் இடையில என்னது காணும் கலில மினல் லைலி மா அந்த போல கோபாய் இரவு நேரத்துக்கு கொஞ்சம் தான் அவர் தூங்குவார்கள் செஞ்சுவான். அவனை தூக்கத்தான் அடிக்க மாய ஜோம்பரா இப்படி எல்லாம் செய்யுது. குர்ஆனை இழிவுபடுத்தக்கூடிய அமைப்பை இது மாறும். ரிங்டோனாக, எடிட்டிங்காக அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. வீடுகள் என்ன செய்வாங்க, குர்ஆனை புழுவப்பட்டிருப்பாங்க. எது ஓத முடிந்த அமைப்பு இருக்கோ அதை புழுவலாம். எது ஓத முடிந்த அமைப்பு டிசைன் இருக்கோ அதை செய்யக்கூடாது, கொழுக கூடாது. ஏன் அது அழகுக்காம டெக்கரேஷன் ஆயிருப்பாங்க. என்ன சூரத்தை கேட்டு பார்த்து உள்ளவர்கிட்ட குர்ஆன் சூரத்தை கண்டோம், என்ன சூரத்துக்கு தெரியாது, இருக்கிறாங்களா இல்லையா, அது எடுத்து அப்ப அழகுக்காது. குர்ஆன் அழகுக்காக வச்சாங்க இல்ல, படிப்பினைக்காக வேண்டிய உள்ள விஷயம் பொழுது ஆயிரத்தி பூசி விளங்கணுமா, ஓத வேண்டியது. அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். இதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். அதனால அதாவது மியூசிக்காக எதை வைக்க கூடாது. அதே நேரம் போன் எடுத்துச்சுன்னு சொன்னா சாதாரண சின்ன 1.00 மாதிரியான போன்கள்ல வந்து எந்த டோனும் போட இயலாது. உள்ள டோன் ஏதாவது இசையா தான் செய்யும். எதுக்கு மொபைல் ஆராம சொல்லலாமா, சொல்ல அது அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஒரு அலார்ம்ல வைக்கிறதா, சைலன்ஸ்ல வைக்கிறதா, வைப்ரேட்டிங்ல வைக்கிறதா, டோன்ல வைக்கிறதா, அதாவது முடிவு வேண்டிய விஷயம். ஆனா இசை நாம விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்க என்ன செய்யலாம், பெரிய பெரிய போன் வச்சுக்கிறாங்களா, ஒரு கசீதா போட்டுடலாம், ஒரு வேற வேற செய்திகள் செஞ்சிடலாம், போட்டுடலாம். அல்லாஹ் அதாவது இப்போ 5 டைம்ஸ் ப்ரேயர் நம்ம அதான வச்சுக்கணும். அப்படி நம்ம வச்சோம்னா இடையில நம்ம செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ரெடியா வைக்கணும். விளைந்தா அதான் போகிறதுன்னா அதை என்ன செய்யலாம், இடையில அதை நிறுத்தக்கூடாது என்ற அமைப்பில் என்ன செய்யலாம், வைக்கலாம். நம்ம அதான் அல்லாஹ் நம்ம டிபெண்ட் பண்ணா அதான் தானே ராவா அல்ல, நம்ம அதான் விட்டா முழுசா நம்ம போடும். கம்ப்யூட்டர்ல வச்சிருப்பாங்க, வேறு முக்கியமான வேலை செஞ்சுருவாங்க. அதான் டக்கு கட் பண்ணி தொழுக டைம் போட அப்படின்னு செஞ்சுவாங்க, கட் பண்ணிட்டு வேற ஊருக்கு போய் அதான் முழுமையா போட்டு கேட்கக்கூடிய லெவலில் தான் ஓகே. ஆனா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம். அது எந்த அதான் இல்ல, பள்ளிகளை சொல்ற மனிதனாக சொல்றாங்க, வேச்சொல் இல்லாம மனிதனாக சொல்றாங்க, அந்த அதான் வராது. இல்லைன்னு சொன்னா சேவல் கூட ஓசை என்ன செஞ்சுக்குது,
போனுக்கு வந்துருக்கு. சேவல் கூவுன்ற ஓசையை கேட்டா என்ன செய்யும்? துவா கேளுங்க சொன்னாங்க. அது அதுக்குள்ள வந்து அதனால அதுக்கு இருக்க சம்பந்தம். அது டப்பிங் வந்து இதுக்குள்ள என்ன செய்யாது, வராது. சொல்லுங்க.